இன்றும் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய செய்திகளை அடுத்து பார்க்கலாம். இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய செய்திகள், தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்திகளை முதலாவதாக இந்த லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். මාධිකරණ තීන්දුව ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් ඉවතට, அதாவது நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. குடு நடுவின் பேருணு திதெனா யலி அல்லன்ன வரைந்து, அதாவது போதைப்பொருள் வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட மூவரை மீண்டும் கைது செய்ய உத்தரவு. மஜிஸ்ட்ராத் நிலமெதிரியே வெடி பத்துவை, மஜிஸ்ட்ராட் வீட்டிலே, உத்தியோகபூர்வ வீட்டிலே துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று, துப்பாக்கி வெடித்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் கை தவறி கூட வெடித்திருக்கலாம். அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். லமைன்கென் துணின் எக்கட்ட மந்த போஷண லக்ஷணை, அதாவது குழந்தைகளின் 1/3 போஷாக்கு இன்மை பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அடுபர லமைன் சீயட்ட தாத்தாய் தசம எக்காக், அதாவது பிறக்கும் குழந்தைகளில் 17.1 குழந்தைகள் எடை குறைவாக அல்லது நிறை குறைவாக பிறந்திருப்பதாகவும் அடுத்ததாக அந்த செய்தியிலே வந்திருக்கின்றது. அதே போன்று இன்றைய லங்காதீப பத்திரிகையில் மற்றும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக அந்த அத பத்திரிகை மீண்டும் நாங்கள் திரையில் பார்க்கலாம். அத பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. மத்குடு கிலோ 190ක් සමග மூதேதி අත්අඩංගුවට පත්ව නිදොස්කොට නිදාස් කළ 3ක් අත්අඩංගුවට ගන්නයි நியோகிய என்று வந்திருக்கின்றது. அதாவது 196 கிலோவுடன் கடலிலே பிடிப்பட்ட மூவர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்களை மீண்டும் கைது செய்யுமாறும் ஸ்ரீலங்கா மூதுசீமாவ உல்லங்கனே கரமீன் மசூன் மெரு இந்திய தீவரையான் 12කට லட்ச 1850 தடையா கடையங்க. அப்போ அவங்க அவ்வளோ காசு இருந்தால் ஏன் அப்போ மீன் பிடிக்க வர போகிறாங்க? என்னென்னு கேட்டால், இலங்கையின் கடற்பரப்பில் மீன்களை கொன்று மீன் பிடித்த இந்திய மீனவர்கள் 12 பேருக்கு 1850 லட்சம் தண்டப்பணம். 1850 லட்சம் 12 பேருக்கு தண்டப்பணம், அப்படி இல்லாவிட்டால் சிறை தண்டனை. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையை பார்க்கலாம். அருண பத்திரிகையில் பாஸ்போர்ட் லக்ஷ அத்தராமாரா கடினமின் முத்ரணேட்ட, அதாவது 4.5 லட்சம் பாஸ்போர்ட் உடனடியாக அச்சிடப்பட போவதாக, போலிம மசக்கின் அவசான், அதாவது வரிசை 1 மாதத்தில் முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தினமின பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ததபதய மகாரின் பாஸ்போர்ட் லக்ஷ பணா எனவும் கராய், அதாவது இந்த வரிசை நெருக்கடியை குறைப்பதற்காக 50 லட்சம் பாஸ்போர்ட்டுகள் உடனடியாக ஆர்டர் செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. தெல் போலிம்பல யலி லகின்ன பெஹ, அதாவது மீண்டும் எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க முடியாது என்று 4 முச்சக்கர வண்டி சங்கங்களை சேர்ந்தவர்கள் நேற்று காலிமுத்தடலில் வைத்து தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாக இப்படி வந்திருக்கின்றது. தெப்பல் சந்தேட்ட ரொத பெதினி, அதாவது இந்த தபால் மூல வாக்களிப்பதற்காக ஆர்வம் காட்டிய அரச ஊழியர்கள் தொடர்பான செய்தியும், வினிசுரு நிலமெதிரியேதி கினி அவியாக் 10 வேளா என்றும், அதாவது நீதி அரசரின் வீட்டில், உத்தியோகபூர்வ வீட்டில் கைத்தவறி துப்பாக்கி ஒன்று வெடித்திருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. என்ன செய்தி என்றால், தெப்பல் சந்த பிரதிபல சமாஜ மாத்தியவல கீங், என்னடாப்பா நேற்று தான் நடந்தது. அதாவது தபால் மூல வாக்களிப்பு தொடர்பான விவரங்களும், எத்தனை சதவீதமானோர் வாக்களித்துள்ளார்கள் என்ற விவரங்களும், சில முக்கிய தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே பரப்பத்தல வரதாக், அதாவது கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய ஒரு குற்றமாகும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. அனுராதபுர அதிகரணையே வினிசுரு நிலமெதிரியே கினியாவியாக் 10, அதாவது அந்த அனுராதபுர நீதியரசரது வீட்டிலே, உத்தியோகபூர்வ வீட்டிலே எவ்வாறு அந்த துப்பாக்கி வெடித்தது என்பது தொடர்பாக இன்றைய மௌபிம பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது.